ಇವತ್ತು ಸ್ಮೈಲ್ ஹாய் டியர்ஸ், எப்பயும் நம்ம எடுத்தோன்னு தான் பேசுவோம். இப்போ நான் ஏன் இப்போ பேசுகிறேன்னு கேட்டிங்கன்னா, எடுத்தோன்னு கொஞ்சம் மங்களகரமாக இருக்கட்டுமேன்னு இருக்கிற மியூசிக்கை அப்படியே விட்டுட்டேன். இன்றைக்கி எங்கள் காலேஜில் வந்து பொங்கல் செலிப்ரேஷன் ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க. சூப்பர்பாக டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. நாங்கள் உள்ளே போகும்போதே ஒரு கோயிலுக்கு போன ஃபீலாக தான் இருந்தது. போகும்போது பார்த்தா மாடெல்லாம் டெக்கரேட் பண்ணி பொங்கல்லாம் வைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. எல்லாரையும் சுற்றி பார்த்துட்டு ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு சரி தனியாக போய் கொஞ்சம் தனியான பிக்ஸ் எல்லாம் எடுக்கலான்னு போனப்போ தான் நாங்கள் இங்கே பார்த்து இந்த இடத்த ஃபிக்ஸ் பண்ணியிருந்தோம். சூப்பராக இருந்தது. அந்த மார்னிங் சன்லைட்டுக்கு எவ்வளோலாம் சூப்பர் பிக்ஸ் எடுக்க முடியுமோ எல்லாம் எடுத்தாச்சு. பொறுமையாக போடுங்க. மாணவர்கள் பொங்கல் வைக்க மாதிரி சீக்கிரமா ஆரம்பிக்க சொன்னாங்க. நாட்டுப்புற நடனத்தை காண இருக்கக்கூடிய மாணவர்கள், நாட்டுப்புற நடனத்தில் பங்கேற்றிருக்கக்கூடிய மாணவர்கள் விரைவான மைதானத்திற்கு வந்து உங்களுடைய வருகை பதிவை பதிவு செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம். அதே போன்று அப்படி வரலாம் கிரவுண்ட்ல மைதானத்திற்கு வருமாறு கேட்டுக்கொள்கிறோம். எங்க ஃபுல்லாக சுற்றுனதுக்கப்புறம் ஒரு 10:30 போல் கிரவுண்டில் அந்த டான்ஸ் எல்லாம் ஆரம்பிச்சிட்டாங்க. அதில் அந்த கோலாட்டம், இந்த கட்சி வச்சு சுற்றி ஆடுறது எல்லாம் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அதாவது கூட்டம் நிறைய. எங்கள் காலேஜில் வந்து லாஸ்ட் டைம் பார்த்துக்கிட்டு இந்த டைம் ஜாஸ்தியாகவே கூட்டம் இருந்தது. ஆனால் எங்களை அவ்வளோ செலிப்ரேட் பண்ணதில்லை. இருந்தாலும் அந்த டான்ஸ்லாம் பார்த்துட்டு ஃப்ரெண்ட்ஸோடு இருந்தது ரொம்ப ரொம்ப ஜாலியாகவே இருந்துச்சு.
செலப்ரேஷன்லாம் பெருசாக பண்ணணும்னு நிறைய காம்படிஷன்ஸ்லாம் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. என்னென்னு கேட்டிங்கன்னா ரங்கோலி, இந்த கிரியேட்டிவ் மாடல் வில்லேஜ், அப்புறம் இந்த உரியடி டான்ஸு, இது மாதிரி நிறைய இருந்தது. இதில் அந்த கிரியேட்டிவ் மாடல் வில்லேஜில் வந்து எங்கள் கிளாஸ் கேர்ள்ஸ் பண்ணியிருந்த ஒரு வீடு தான் இது. ஃபஸ்ட் டைம் பொங்கல் செலிப்ரேஷன் வந்து எங்கள் கிளாஸ் சார்பாக நாங்கள் வந்து ரங்கோலி போட்டிருந்தோம், நானும் என் ஃப்ரெண்டும். இந்த வருஷம் வந்து அவங்களே அந்த கிரியேட்டிவ் மாடல் வில்லேஜ் வந்து பண்ணியிருந்தாங்க. அதாவது ஒரு கிராமம் மாதிரியான ஒரு செட்டப்பை வந்து கிரவுண்டில் வந்து அசம்பிள் பண்ணணும். இதில் வந்து நிறைய கேஷ் ப்ரைஸ் வேறு சொல்லியிருந்தாங்க. ஸோ நிறைய பேர் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க. காலேஜில் அவ்வளோ காம்படிஷன்ஸ் இருந்தும் என் ஃப்ரெண்டுங்க 2 பேரும் நான் உரி அடித்தே தீருவேன் ஒத்த காலில் நின்று அந்த மொட்டை வெயிலில் நின்று உரியும் அடிக்க ட்ரை பண்ணாங்க. அவங்களால வின் பண்ண முடியல, இருந்தாலும் அவங்க ஜஸ்ட்டு அவங்களோட ஹாப்பினஸ்க்காக ட்ரை பண்ணாங்க அதை. இந்த யூடியூப்காக எப்போ வீடியோ ஆரம்பிச்சேன்னு தெரியல. எப்போ பார்த்தாலும் கை அந்த வீடியோவுக்கு தான் போகுது. ஃபோட்டோ எடுக்கும்போது கூட தப்பாக போய் வீடியோ தான் எடுத்துகிட்ருக்கேன். அப்புறம் காலேஜ் அந்த சீட்டிங் பிளேஸ்னு ஒன்று இருக்கும் எங்கள் காலேஜ் அந்த அந்த கிரவுண்ட் கிட்ட. கொஞ்சம் எங்கள் டிபார்ட்மெண்ட் பக்கத்துலேயே இருக்கும். அந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரே கப்புள்ஸ் ஃபோட்டோஸ் தான். ஒரு கொஞ்ச நேரத்துக்கு அடுத்து அந்த செக்யூரிட்டிஸ்லாம் எல்லோரையும் கிளியர் பண்ணிட்டாங்க. ஆனால் அது வரைக்குமே ஃபோட்டோஸ் ஃபுல்லாகவே அந்த ஃபோட்டோவை எடுத்து தள்ளிட்டாங்க. இப்படி மாங்குன்னு என்ன தான் எடுக்கிறாங்கன்னு தெரியல. ஒரு கேங்கு கலராக ட்ரெஸ் போட்டு அங்கே ஒரு மூலையில் இங்கே ஒருத்தவங்க இங்கே ஒருத்தவங்க மாற்றி ஃபோட்டோஸ் தான். அப்புறம் ஃபுல்லாக சுற்றி முடிச்சு ரொம்ப டயர்ட் ஆயாச்சு. சரி கடைசி ஏதாவது பிக் எடுக்கலான்றதுக்காக அவங்க எல்லோரையும் கேதர் பண்ணுறதுக்குள்ளே அப்படியே தலையே வலிக்க ஆரம்பிச்சிடுச்சு. கடைசி எல்லோரும் சேர்ந்து ஒரு குரூப் ஃபோட்டோ மாதிரி ஒன்று எடுத்தாச்சு. அப்புறம் எல்லாத்தையும் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் நாங்கள் கிளம்பிட்டோம். ஒரு 2:30 போல் கிளம்பிட்டோம். அப்படியே சாப்பிட்டுட்டு போகலான்னு வெளியில் சாப்பிட்டுட்டு 3:30 போல் வீட்டுக்கே வந்தாச்சு. ஸோ அவ்வளோதான் டியர்ஸ், இதுதான் எங்களோட பொங்கல் செலிப்ரேஷன். அதாவது நான் டிஜிவிசியில் படிக்கிறேன். எங்களோட பொங்கல் செலிப்ரேஷன் இன்றைக்கி இப்படி தான் போச்சு. ஸோ உங்களோட செலிப்ரேஷன் எப்படி இருக்குது, எப்படி முடிஞ்சுதுன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள்.